வெட்ட வெளியிலே வட்ட நிலாவை தூண் இல்லாமல் ஒட்ட வைத்து அழகு பார்க்கும் இறைவனுக்கே எல்லா புகழும். உழைப்பேன் உழைப்பேன் உழைத்துக் கொண்டே இருப்பேன், இழந்தது என் 2 கைகள் மட்டுமே, நம்பிக்கை அல்ல என்று தன் மானத்தை காக்க தன்மானத்தோடு உழைக்கும் தமிழர்கள் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் நானும் பிறந்ததற்கு பெருமை அடைகிறேன். ஐயா, சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற தேவை உழைப்பே. ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். புரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. தமிழ்நாட்டிலேயே வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமின்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல வாடகைக்கு படகை எடுத்து ஓட்டக்கூடிய ஒருவருடைய மகனாக பிறந்து தன்னுடைய வீட்டு கடன் அடைக்கிறதுக்காக வீடு வீடா போய் புளியங்கொட்டை எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு அதை கடையில போட்டு அதுல காலனா வாங்கி அதுல கால்வயிறு கஞ்சி குடிச்ச ஒரு சிறுவன். இன்னைக்கு அந்த சிறுவன் இந்தியாவினுடைய தலை சிறந்த விஞ்ஞானி, மிகப்பெரிய பொருளாளர், தொழில்நுட்ப வல்லுநர், சிறந்த ஆசிரியர், இந்திய ஏவுகணையின் தந்தை, வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரி, இன்றைய இளைஞர்களின் ஊக்கம், இன்றைய இளைஞர்களின் ஊக்கம், தீபம், எழுச்சி, எதிர்பார்ப்பு மறைந்த டாக்டர் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். வெற்றியாளனுக்கு இலக்கு தான் முக்கியம், இடையில் வரும் இடைஞ்சல்கள் அல்ல. தேடலில் கிடைப்பதில்லை வெற்றி, முயற்சியில் கிடைப்பதே வெற்றி என்று 1999 பொக்ரான் அணு ஆயுத சோதனை நடத்தி இதுவரைக்கும் 5 ஏவுகணை திட்டங்கள்ல பணிபுரிஞ்சு ஆரியபட்டா, ஆப்பிள், SLV1, SLV2, SLV3, ASLV1, ASLV2, ASLV3, PSLV1, PSLV2, PSLV3, Rohini1, Rohini2, Bhaskara1, Bhaskara2, SRAS1, SRAS2, insert 1A, 1B, 1C, 1D, 1E, insert 2A, 2B, 2C, insert 3B, IRS 1A, 1B, 1C, 1D, 1E, IRS 2A, 2B, 2C, IRS 3B. இத்தனை கோள்களையும் வானத்துல பறக்க விட்டு இன்னைக்கு வானியல், தகவல் தொடர்பு, தொலைதூர கல்வி, காடுகள், கனிம வளம், மண்வளம், விவசாயம், வேளாண்மை, சுற்றுப்புற சூழல் வளர்ச்சி கண்டு அன்னைக்கு இந்தியானாலே கேவலமாகவும் இழிவாகவும் இலக்காரமாகவும் பார்த்துட்டு இருந்த நாடுகளுக்கு மத்தியில இன்னைக்கு இந்தியாவை ஒரு அணு ஆயுத வல்லரசு நாடா மாத்தி ஸ்வர்க்கம் மண்டியிடும் அளவிற்கு உயர்த்தி காட்டியது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களும் அவருடன் பணிபுரிந்த விஞ்ஞானிகளின் உழைப்பு மட்டும்தாங்கயா காரணம். இந்த உழைப்புனால கிடைச்ச விருதுகள் 1, 2 அல்ல. பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, வீர சவார்கார் விருது, ராமானுஜன் விருது, சட்டங்களின் டாக்டர் விருது, சவர் சமஸ்கிருதி புரஸ்கார் விருது, இன்டர்நேஷனல் ஓன் கவர்மெண்ட் விங்ஸ் அவார்டு, கூலர் மெடல் அவார்டு, 2 முறை பொறியியல் கௌரவ டாக்டர் பட்டம், அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், கிங் சார்லஸ் 2ஆம் பட்டம். இத்தனை பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் சொந்தக்காரரானது எப்படி? வெறும் அறிவை வச்சுக்கிட்டு என் வீட்டு கதவு அதிர்ஷ்டம் வந்து தட்டுன்னு உட்கார்ந்து இருந்தா முடியாதுங்கய்யா. உழைப்பு, இந்த அறிவிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் தூணாக விளங்குவது எங்களுடைய உழைப்பு தான் ஐயா.